ஹாய் நண்பா! வெல்கம் டூ கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்க தான் பார்க்குறோம். 12/6/26 காருண்யா ட்ரா நம்பர் 758க்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 11/6/26 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் 57க்கு வந்த ரிசல்ட் 995 427. இதில் நம்ம கொடுத்ததில் பி போர்டில் 2 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் 7 கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் பிசியில் 27 கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 627 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரை எடுத்தோம். அது நமக்கு ரிசல்ட்டில் 427 அப்படிங்காட்டி நமக்கு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிறது. ஒரே ஒரு நம்பர் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. என்ன ரீசனுங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ரீசன் என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் 7 8, பி போர்டில் 8 7, சி போர்டில் 7 5 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி ஏசி பிசிக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஏசி பிசியை பொறுத்த வரைக்கும் 78 77 75 88 87 85 அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்பரு ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, 7 8 மட்டும்தான் நம்ம கணக்கில் நம்பரில் ஸ்ட்ராங்காக வர நம்பராக இருக்குது. இது போக ட்ரிபிள்ஸில் ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரையும் நான் சொல்கிறேன். வீடியோவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடுத்ததான் ஆல் போர்டு எப்பயும் ஃபைனலாக பார்ப்போம். ஏபிசியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 787 875 777 885 அப்படிங்கிற நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இது போக சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த நம்பரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை கன்ஃபார்ம்டு எந்த வீடியோவும் நம்ம சொல்கிறதில்ல. லாஸ்ட்டாக வந்த 11/6/26 வரைக்கும் அந்த ரிசல்ட்டை நம்ம எழுதியிருக்கோம். 427ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. 040 839 அப்படின்னு ஆரம்பித்தது 465 197 435 785 057 862 771 349 191 010 609 627 787 224 081 572 427. இந்த நம்பரை திரும்ப திரும்ப நான் ஏன் ரிசல்ட்டை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன்னா, ரிப்பீட்டடாக எந்த நம்பர் வருங்கிறது நம்ம சொல்லையில் நமக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என் கணக்கில் 4 7 அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 4 4 7 4 4 7 4 7 4 7 7 4 7 4 7 இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ரிசல்ட்டை திரும்ப திரும்ப படிக்கையில் நமக்கே வந்து ஒரு நம்பருங்கிறது ஈஸியாக நம்ம டார்கெட் பண்ணலாம். ஒன்று 4 இல்லை 7 அந்த மாதிரி தான் போர்டில் ரிசல்ட்டு வந்துட்டு இருக்குது. நம்ம இன்னொரு நம்பரை சூஸ் பண்ணி எடுத்தோம்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பாஸ் ஆகும். அதே வந்து 2 நம்பரை நம்ம எடுத்தோம்னா ஏபிசி ஃபுல் போர்டு பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த நம்பரை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்காக பார்க்கல 12/6/26 எந்த மாதிரி நம்பர் வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கெஸ்ஸிங்கில் தான் பார்க்குறோம். இப்போ நம்ம எதிர்பார்த்தது 6ங்கிறத தான் நம்ம லாஸ்ட் ரிசல்ட்டுக்கு எடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும். 6 ஸ்ட்ராங்லேயும் 8 ஒரு 50-50 சான்ஸ்லேயும் தான் எடுத்தோம். ஆனால் வந்தது என்னமோ 2 7ங்கிற மாதிரி வந்துட்டு இந்த 4க்கு 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு ரிசல்ட்டில். இப்போ பாருங்கள் 5 4 3 வருமா? 3 வந்து 2 3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ 3 எதனால் 3னா 8 8 அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தால் ரிசல்ட்டு பாருங்கள் டபுள்ஸ் 77க்கு அப்புறம் ஒரு 3
47க்கு அப்புறம் ஒரு 3 வருமா அப்படிங்க பாருங்கள். ஏ போர்டில் 3 அப்படிங்கிறத வச்சோம்னா 7 2 7 2 6 7 2 6 6 இங்கே வச்சா 36 அப்படிங்கிறதுக்கு 34 36 வருமா? அப்படி 36 வந்ததுன்னா இங்கே 5 2 5 8 4 5 2 4 வருமா? ஏன்னா 4 வந்தால் 7 7 வந்தால் 4ங்கிற ஒரு ரிசல்ட்டில் தான் வந்திருக்கு. அப்போ இந்த 7க்கு 2 4 6ன்னு கணக்கு வச்சோம்னா 2 4 இதை ஏன் 6ன்னு கணக்கு வைக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 6 8 4 4 8 6 அப்போ 6 2 4 அப்போ 364 அப்படிங்கிற ஒரு நம்பரை சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க பாருங்கள். 364 இது போக ஃபாலோ நம்பரில் பார்க்குறவங்க இந்த 052 057 அப்படிங்கிறது மட்டும் இதுக்கு அடுத்ததாக பார்க்குறது ஏபி ஏசி பிசிக்கான பெஸ்ட் பேர் நம்பர் தான். ஏபியை பொறுத்த வரைக்கும் 78 77 75 இது போக இன்னொரு நம்பர் 74. எதனால் அப்படின்னா இந்த 27 முன்னாடி ரிசல்ட்டில் 72ங்கிறது 27ன்னு வந்தது. ஒருவேளை 47ங்கிறது திரும்ப 74ங்கிறது வருமா? அதுக்காக ஏபியில் 74. ஏசியை பொறுத்த வரைக்கும் 77 75 78. பிசியை பொறுத்த வரைக்கும் 77 75 அப்படிங்கிறது இருக்குது. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 7 தான் நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பரு. உங்கள் கணக்கில் வர நம்பரையும் கமெண்டில் சொல்லுங்கள். அது பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் மிஸ் ஆகுதுன்னா 8ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஒரு நம்பர் வரும்னு சொன்ன பாருங்க, அந்த எந்த நம்பர்னா ட்ரிபிள்ஸில் எதிர்பார்க்குற ஒரு நம்பர் 7 2க்கு ஆப்போசிட் 7 4க்கு 7 அப்படின்னு வச்சா இந்த 777 மேலே கொஞ்சம் பாருங்கள். வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. மேபி 4 டிஜிட் பார்க்குறீங்க அப்படின்னா 4 டிஜிட் நம்ம கொடுக்கறதில்ல. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 5777 அப்படிங்கிற ஒரு நம்பரை மறக்காமல் பாருங்கள். வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுடைய வெற்றி மட்டும் இல்லை, என்னுடைய வெற்றியும் தான். ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், காருண்யா அண்ட் காருண்யா ப்ளஸ் 2 போர்டு விளையாடும்போது நம்மளுடைய கணக்கில் 2 நம்பர் வரைக்கும் போர்டில் உட்காரக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ உங்களுடைய கெஸ்ஸிங்கோட ஒன்றாச்சுன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் எடுத்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.